ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான மீல் மேக்கர் கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். அதில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே ஒரு கப் அளவுக்கு மீல் மேக்கர் நான் அதில் போட்டுறேன். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சதுன்னா போதும். அந்த மீல் மேக்கரெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஏலக்காய், ஒரு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி ஆட் பண்ணிவிட்டு அது வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடையே ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கறிவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு 3 தக்காளி நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடையே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடுறேன். இது நல்லா வற்றி வரணும். அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். அது வதங்கினதுக்கப்புறமா நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கக்கூடிய மீல் மேக்கரை இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய மீல் மேக்கரை இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். இதில் கொஞ்சம் சுவைக்காக நான் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கடைசியாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சுவையான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.